வுது கடமையாக்கப்பட்டதை பற்றி ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது, 5 நேர தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். மக்காவுடைய இறுதி பகுதியிலே ஹிஜ்ரி 10க்கு பின்னர் தான் என்ன செய்கிறது, அதாவது வுது இந்த தொழுகை கடமையாக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேற்பட்ட 2 வருடத்துக்கும் குறைந்த காலங்கள் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். அதாவது 5 நேர தொழுகை. வுது எப்பொழுது அதுக்கு முன்னாலேயே இரவு தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரா முஸம்மில் மூலம் என்ன செய்தது, கடமையாக்கப்பட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்த பின்னால, அதாவது 1ஆம் ஆண்டு நபித்துவத்துக்கு பின்னர் 1ஆம் ஆண்டு தொடக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் ஜமாத்தாக என்ன செய்தார்கள், இரவு தொழுகை தொழுதார்கள். ஆரம்பத்திலேயே இரவு தொழுகை அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. பின்னர் தான் அந்த கடமை என்ன செய்தது, நீக்கப்பட்டது. அப்பொழுதும் கூட 11 ரக்அத்துக்கள் தொழுததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்லே நாங்கள் பார்க்கிறோம். மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில், அதாவது இரவு தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் 11 ரக்அத்துக்கு என்ன செய்தார்கள், மக்காவிலே 1 வருட காலம் தொழுதார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இரவு தொழுகை சம்பந்தமான தீர்ப்பை பற்றி சொல்கின்ற பொழுது, அலமு அஹலில் அர்லி பி வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய வித்ர் சம்பந்தமான மிகவும் அறிவுள்ள, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் அறிவுள்ள ஒருவர் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். இந்த உலகத்திலேயே நபி அவர்களுடைய வித்ர் சம்பந்தமான மிகவும் அறிவுள்ள ஒருவர் யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல என்ன செய்கிறது வருகிறது. இப்ப இந்த நேரம் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுத்து தான் இந்த தொழுகைகளை தொழுதார்களா அப்படி என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த செய்தியையும் காண முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வருடங்கள், அதாவது மக்காவிலே வுது கடமையாக்கப்பட்டால் எந்த செய்தியும் காண முடியவில்லை. ஹாக்கிமிலே ஒரே ஒரு செய்தி வருகிறது, அதுவும் கடமையாக்கப்பட்டதற்கு ஆதாரமாக அந்த செய்தி இல்லை. அது பலகீனமான செய்தியும் தான், கடமையாக்கப்பட்டதற்கு ஆதாரமாக அந்த செய்தியும் இல்லை. எனவே அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் வுது கடமையாக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் ஒன்று இல்லாததனால் நிறைய இஸ்லாமிய அறிஞருடைய கருத்து என்னென்று சொன்னால், சில முக்கியமான ஆதாரங்களை வைத்து வுது கடமையாக்கப்பட்டது மதீனாவிலே தான், வுது கடமையாக்கப்பட்டது மதீனாவிலே தான், தொழுகை அதற்கு முன்னர் வுது இல்லாமல் தான் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். எமக்கு இங்கிருந்து பார்க்கிற நேரத்தில் வுது இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் தொழுதாங்கன்னு இந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி போட்டா என்ன செய்யும், இப்ப கிளிப் கட் பண்ணி போடுற ஒரு சோதனை இது, அதனால சொல்றேன். சரியா போட்டா அது ஒரு பெரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் வுது இல்லாமல் தொழுதார்கள், இப்ப நான் சொல்லத்தான் செய்றேன். அதை கட் பண்ணி எப்படி இருக்கும், வுது இல்லாம தொழுதாங்கன்னு சொல்லி ஆகிரும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே, அதாவது மதீனா வரும் வரைக்கும் அந்த மாதிரி தொழுதார்கள் என்றது நான் நம்ப வேண்டியிருப்பதற்கு காரணம், நாம இன்னொன்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களும் மக்கால 10 வருஷமா 5 நேரமே தொழல. அப்படி சொன்னா பாவமா, பாவம் இல்ல. ஏன் 5 நேரம் அப்ப கடமையாக்கப்பட்டில்லை. அதே மாதிரி வுது என்ன செய்யவில்லை, கடமையாக்கப்படவில்லை என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய, அதாவது பெரும்பான்மையானவருடைய கருத்தாக இருக்குது. மதீனால வந்த பின்னர் தான் வுது கடமையாக்கப்பட்டது. அப்படி என்றால் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அவர்கள் வுது எடுத்திருக்கவில்லை, குர்ஆனை தொடுகின்ற பொழுது வுது எடுத்திருக்கல, தொழுகிற நேரத்தில் வுது எடுத்திருக்கவில்லை. காரணம் வுது கடமையாக்கப்படவில்லை. மதீனால வைத்து தான் என்ன செய்கிறது, வுது கடமையாக்கப்படுகிறது, வுது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, தொழுகையுடைய நேரங்கள் சொல்லி எல்லாமே என்னது மதீனால வைத்து தான் நடந்தது. அந்த அடிப்படை நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். வுது தொழுகை கடமையாக்கப்படுகின்ற பொழுதே வுது கடமையாக்கப்படவில்லை. அதுக்கு நாங்க அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தி சொன்னோம். வுது கடமையாக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகைக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு இஷாவுக்கு வருவதற்கு லேட் ஆகிறாங்க. நபி தோழர்களை நிறைய பேர் தூங்கி விட்டார்கள். அதில் படுத்து தூங்கியவர்கள், சாய்ந்து தூங்கியவர்கள், எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க அதுல இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தொழுவிச்ச உடனே எல்லோரும் என்ன செஞ்சாங்க, தொழுதாங்கன்னு வருது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. இப்ப இந்த செய்தியில ஒன்றில் படுத்து தூங்கினாலும் வுது முடியாதுன்னு சொல்லணும், அல்லது வுது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் என்று இதை சொல்லணும். எது பொருத்தம், வுது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் என்ற விளக்கம் தான் என்ன செய்யுது, அதுக்கு பொருத்தமே ஒழிய இந்த 2 விளக்கத்தை தவிர வேற எந்த விளக்கம் அந்த ஹதீஸுக்கு சொல்ல முடியாது. அதில் சிறந்த விளக்கம் வுது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்ப இது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப வுது மதீனாவில் தான் கடமையாக்கப்படுகிறது. இந்த வுதுவுடைய அம்சத்துல, அதாவது நாங்கள் பார்க்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது சம்பந்தமா சொன்ன சிறப்புகள் நிறைய பார்க்கலாம். அதுல ஒரே ஒரு நான் செய்தி சொல்கிறேன் சொன்னால், சிறந்த அதாவது அமல்களை ரசூலுல்லாஹ் சொன்னதுல ஒன்றுதான் இஸ்பாகுல் வுது அலல் மகாரி, கஷ்டமான நேரத்திலும் வெறுப்பான சூழ்நிலையிலும் வுதுவை பூரணமாக செய்தல். வுது செய்யறதுல ஒரு ஸ்டாண்டர்ட், சூட்டு டைம்ல நம்ம வுது அரை மணி நேரத்துக்கு எடுப்போம்.
நிறைய பேர் பார்த்து உழு டைம்ல அந்த டைம்ல ஒரு சும்மா ஒரு பெரிய ஒரு உது ஒன்று எடுப்பார்கள். காரணம் சூடு தண்ணி படணும். அதனால நிறைய அழகா கழுவி நிறைய ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்து உதவு எடுப்பார்கள். குளிர் டைம்ல சோட்டா உதவு முடிஞ்சிடும். எந்த அளவு சோட்டா தண்ணி பட்டதா இல்லையா நம்மளே டவுட் பண்ற அளவுல என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். அதே போல சுபகுக்கு எழும்பி அந்த டைம்ல எடுக்கிற உதவுக்கும் மகரிபுக்கு எடுக்கிற உழுவுக்கும் தூங்க போற நேரத்தில் எடுக்கிற உழுவுக்கும் என்ன செய்யுது, வித்தியாசம் இருக்குது. இந்த இதைத்தான் ரசூல் சொல்றாங்க இஸ்பாகுல் உது. எந்த வெறுப்பான சூழ்நிலையிலும் உதுவை பூரணமாக செய்தல் சிறந்தமல். எந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு கஷ்டமாக உள்ளத்துல இருந்தாலும் கூட அதை பூரணமா செய்யறது என்னது ஒரு சிறந்த அமல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இது வார நிறைய செய்திகள் உதுவுடைய சிறப்புக்கு இருக்கின்றன. நான் டைரக்ட் விஷயத்துக்கு வருகிறேன். இது ஒரு முன்னுரையாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உதுவுடைய அம்சத்தை பொறுத்த வரைக்கும் உது எதற்கு கடமை என்றதை நான் சொல்லிட்டு வரேன். உதுவை நம்ம எதற்கு கடமை நீங்க தேடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு விஷயங்களுக்கு தான். அதுல ஒன்று கருத்து முரண்பாடு உள்ள விஷயம், இன்னொன்று கருத்து முரண்பாடே இல்லை. ஒன்று என்ன, தொழுகை. தொழுகைக்கு உது கடமை இடத்துல யாருக்கும் கருத்து முரண்பாடு இல்லை. கருத்து முரண்பட்டா முஸ்லீமாவும் என்ன செய்யலாது, இருக்கே இயலாது. தவாப் செய்யற நேரத்தில் உது கடமை என்பதில் கருத்து முரண்பாடு இருக்குது. விளங்கிட்டா, தவாப் செய்கிற நேரத்தில் உது கடமை என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. உது கடமை என்பதுதான் சரியான கருத்து. உது கடமை என்பதுதான் சரியான கருத்து. இந்த ரெண்டுக்கு தவிர உது கடமையான ஒரு நிகழ்வை நீங்க எங்கேயும் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. மற்ற எது சொன்னாலும் சரி, தொழுகைக்கும் அடுத்தது தவாஃபுக்கும் தான் என்னது உது கடமை என்கின்ற அந்த அதாவது பதிவை நம்ம வச்சுக்கொள்ளணும். இப்போ உது எடுக்கிற முறை சம்பந்தமாக நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம உது என்ற பாடத்துல நீங்க ஃபிக்குடைய சட்டம் என்று படிப்பிக்கிற எல்லா பாடத்திலையும் முதலாவது சுத்தம் என்றது போட்டதே மெயினாக இந்த உது என்ற அம்சத்துக்கும் குளிப்பு என்ற அம்சத்துக்கும் தான். அதனால சுத்தம் என்பது ஒரு பகுதிக்கு முன்னால இருக்குது. உதுவை படிப்பதற்கு முன்னால தஹாராவில் வந்து அதுக்கு முன்னால மற்ற பகுதிகள் தண்ணியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுல உதுவோடு சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து நான் ஆரம்பிப்பதாக இருந்தால், உதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற அந்த தண்ணியில கையை போட்டு கழுகலாமா, வெளியெடுத்து ஊத்தி கழுகலாமான்னு இன்னும் நிறைய பேர் தீர்க்காம அந்த பிரச்சனையில எதிர்க்கிறான். உது எடுக்கிற இன்றைக்கும் வரைக்கும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் உது எடுக்கிறவங்களுக்கு கூட அந்த டவுட் என்ன செய்யுது, இன்னும் இருக்குது. டெப் வந்ததுனால அந்த கருத்து முறைப்பாடு குறைஞ்சிச்சு. டெப்ல தானே அது போடுறதுக்கு ஒண்ணு இல்லையே. சில நேரங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா என்ன செய்யுது, அந்த கருத்து முறைப்பாடு வருது. ஹதீஸ்ல வந்து உள்ளுக்க போட்டு கழுவுறதுக்கு தடை வந்த ஒரே ஒரு இடம் வந்து தூங்கி எழும்பினா மட்டும்தான். தூங்கி எழும்புறமே, அந்த தூங்கி எழும்புற நேரத்துல மட்டும்தான் தடை வந்து இருக்கிறது. உள்ளுக்கு என்ன செய்ய வேண்டாம், கையை போட வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் வந்து ஒருவர் இதா காம அஹதுக்கும் மினன் நௌம், தூக்கத்திலிருந்து மினல் லைல், தூக்கத்திலிருந்து அவர் எழும்பினார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வானா, ஃபலா யுத்ஹில் யதஹு ஃபில் இனா, தனது கையை பாத்திரத்துக்குள் நுழைக்க வேண்டாம். ஃபைன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு, அவருடைய கை இரவில எங்கெல்லாம் போச்சுன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. அசிங்கங்களை பிடிச்சிக்கலாம், அசுத்தமாக நடந்துக்கலாம், அவருக்கு தெரியாது. அதனால உள்ளுக்கு என்ன செய்ய வேண்டாம், நுழைக்க வேண்டாம். அப்படி நுழைத்தால் உலு என்ன செய்யாது, பாதிக்காது. அவருக்கு உலு கேன்சல், அவர் அப்படி உலு எடுத்துலான்னு வைங்களேன், அவருக்கு உலு கூடான்னு அர்த்தமாகிறாது. ஆனா அது தவறு செய்யறாரு. அப்படி செஞ்சால் ரசூலோட கட்டளை என்ன செய்யறாரு, மீறாரு, தவறு செய்யறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வுதுவுக்கு நீங்க கையை நுழைக்க வேண்டாம் பாத்திரத்துக்குள். இது எப்ப மட்டும், தூங்கி எழும்பினால் மட்டும்தான் இந்த செய்தி என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். மற்ற இடங்களுக்கு இந்த சட்டம் வரல. மற்றபடி எல்லா இடங்களிலுமே நீங்க உள்ளுக்கே என்ன செய்யலாம், கையை போட்டு உது எடுக்கலாம், வெளியே தண்ணீர் ஊட்டி முழு எடுத்துக்கலாம். தூங்கி எழுப்பினா மட்டும்தான் வெளியே தண்ணீர் எடுத்து தனது கையை 3 முறை கழுவி கொண்டு மற்றபடி என்ன செய்யணும், உதுவை நம்ம செய்யணும். இதுலயும் வெளியே தண்ணி ஊத்தி 3 முறை கழுவுறோம், மறுபடியும் உள்ளுக்கு போட்டு 3 முறை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். வெளியே போட்டு 3 முறை கழுவிட்டு அதை சிலவங்க எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறாங்க. இது கையை சுத்தமாக்க கழுவுதல். கழுவி விட்டு உதுவுக்கு மறுபடியும் என்ன செய்யறது, நீ அப்படி இல்ல, வெளியே 3 முறை கழுவிட்டோம்னா அடுத்தது என்ன செய்யலாம், உதுவுடைய மற்ற பகுதிகளை தொடரலாம். அது இரவெல்லாம் மற்ற வேற நேரங்களாக இருந்தால் நாங்க வந்து தாராளமாக பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு என்ன செய்யலாம், உது எடுக்கலாம். அதுக்கு இவ்வளவு தண்ணி இருந்தால் தான் இருக்கும் என்றெல்லாம் சட்டமெல்லாம் இல்லை. தாராளமாக எந்த விதமான தடையும் இல்லை. இதுக்கு எதிரான எந்த ஆதாரங்களும் நிற்கக்கூடிய ஆதாரங்கள் அல்ல. கையை வந்து நம்ம 3 முறை கழுகுற நேரத்தில் பராஜிம்களை, அதாவது இந்த இது இருக்குதே, இதுவைகளை கொஞ்சம் சுத்தமா என்ன செய்யணும், கழுவிக்கலாம். பராஜிமன் இதுகள், இந்த மாதிரி இடக்கு இருக்குதே, இதுகளை வந்து நல்ல முறையில தேய்ச்சி என்ன செய்யணும், கழுவிக்கொள்ள வேண்டும். 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கையை இப்படி கழுவினார்கள். அப்ப இது கழுவுற உது சம்பந்தமான நிறைய செய்திகள் எல்லாம் இந்த கை என்ன செய்யல, மிஸ் ஆகாமலே என்ன செஞ்சிருக்குது வந்து பார்க்கிறோம்.